நம்ம வீட்டு ரோஜா செடியிலையும் சூப்பராக மொட்டுக்கள் வச்சு அதே மாதிரி பூக்களும் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சில டிப்ஸை சொல்கிறேன். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே சூப்பராக உங்கள் வீட்லேயும் ரோஜா செடிகள் நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்களும் பூக்கும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இப்போ இந்த மாதிரி நிறைய பூக்கள் நம்மளோட ரோஜா செடியில் பூத்திருக்கும்போது அந்த இலைகளை வந்துட்டு அந்த பூக்களையும் சேர்த்து, பூக்களை மட்டும் கட் பண்ணாமல் இலைகளோடு சேர்த்து கட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது கட் பண்ண இடத்துல கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்படி இல்லைன்னா இந்த கார்டன் சாயிலையே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பக்க கிளைகள் உருவாகி அதுலேருந்து மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது சாலிட் ஃபர்டிலைசர் கண்டிப்பாக கொடுக்கணும். லிக்விட் ஃபர்டிலைசர் 3 நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு ஃபர்டிலைசர் கண்டிப்பாக மண்ணை கொத்தி விட்டுட்டு உங்கள் ரோஜா செடிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தது வந்துட்டு இந்த ரோஸில் எந்தெந்த ரோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ரோஸுக்கான ஃபர்டிலைசர் நிறைய இருக்குது நம்ம